வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்வி கணவர் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வியப்புக்கு பேர் போனது புதுவை அரசியல். அரசியல் என்றாலே சர்ப்ரைஸ் தான். புதுவை அரசியல் என்பது அதிகமான சர்ப்ரைஸ்கள் கொண்டது. எல்லோரும் எதிர்பார்த்த வகையில புதுவையில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது, ஆட்சியை பிடித்தது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அந்த கட்சியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக திரு நாராயணசாமி அவர்கள் அறிவிக்கப்பட்டார். அவர் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்டார். அவருக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? கட்சிக்கு உள்ளேயும் வெளியேயும் ஒட்டுமொத்தமா மாநில தலைவர், அதே போல துணைநிலை ஆளுநராக கிரண்பேடி நியமிக்கப்பட்டிருக்கார். இது அரசியல் ரீதியாக அவர்களுக்கு எதுவும் பின்னடைவை ஏற்படுத்துமா, ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துமா? இவை உட்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்வி கணவர் நிகழ்ச்சியில் புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்பது நிறைய இருக்கின்றன. கேட்கலாம். வணக்கங்க. தந்தி தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் அதாவது அந்த தந்தி தொலைக்காட்சி உலகத்தில் அனைத்து நாடுகளிலும் பார்க்கின்ற தமிழ் சமுதாயத்துக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா முதல்ல என்னுடைய வாழ்த்தோட தான் என்னுடைய கேள்வியில் நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லோரும் எதிர்பார்த்தாங்க புதுவையில் காங்கிரஸ் கட்சி வென்றும் அப்படின்னு சொல்லிட்டு. கேரளாவில் எப்படி கம்யூனிஸ்டுடைய வெற்றி ஒரு உத்தரவாதமா இருந்தோ அது மாதிரி புதுவையிலையும் ஒரு உத்தரவாதமா இருந்தது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில திரு நாராயணசாமி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த ரகசியம் என்ன? நாராயணசாமி அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைமையுடைய இதயத்தை வென்றிருக்கக்கூடிய அந்த ரகசியம், சூட்சமம் என்ன? அது மாதிரி ஒன்றும் இல்லை. அதாவது நான் அகில இந்திய அரசியலில் 30 வருஷமா இருந்து வரேன். நான் பாராளுமன்ற மேலவை உறுப்பினராக 3 தடவை இருந்திருக்கேன். மக்களவையில் ஒரு தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்திய இணையமைச்சராக பிரதமர் அலுவலகத்தில் பணிபுரிஞ்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மாநிலத்தில் கட்சி தலைவராக இருந்திருக்கேன். அதே போல் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் செயலாளராக செயல்பட்டிருக்கேன். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் பொதுச் செயலாளராக செயல்பட்டிருக்கேன். இப்படி பல பொறுப்புகளை மரியாதைக்குரிய அன்னை சோனியா காந்தி அவர்களும், தலைவர் ராஜீவ்காந்தி காலத்திலிருந்து, தலைவர் நரசிம்மராவ் காலத்திலிருந்து அன்னை சோனியா காந்தி அவர்கள், இளம் தலைவர் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எனக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்காங்க. அந்த பொறுப்புகளை என்னால் முடிந்தவரை அவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கின்ற வரையில் செயல்பட்டிருக்கிறேன். அதிலிருந்து அன்னை சோனியா காந்தி அவர்கள் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், தலைவர் ராகுல் காந்தி நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. புதுவை காங்கிரஸ்ல மற்ற தலைவர்கள்ட்ட இல்லாத என்ன விசேஷ அம்சம் திரு நாராயணசாமி இருக்குன்னு சொல்லுவீங்க? அதாவது நான் காங்கிரஸ் கட்சியின் தொண்டன் தான். புதுவை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஒரு பலமான கட்சியா இருக்கணும். எல்லா கட்சிக்காரர்களையும், அதாவது அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அல்லது முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள், அதே போல தொழிலாளர் பிரிவு, இது போன்ற வழக்கறிஞர், இவைகளெல்லாம் ஒருங்கிணைச்சு செய்யறது தான் ஒரு கட்சி நடத்துறதுக்கு அர்த்தம். டெல்லியில் இருக்கும்போது டெல்லி அரசியல் இல்லாத நேரத்தில் புதுச்சேரிக்கு வரும்போது ஒரு வாரத்தில் 2 நாள் புதுச்சேரிக்கு புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களோடு ஒன்றி இருந்ததுனால்தான் என்னை காங்கிரஸ் கட்சியினுடைய அனைத்து சகோதரர்களும் பெரியவர்களும் என்னை அங்கீகரிக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டது. உங்களுக்கு தெரியும், முதலமைச்சர் வேட்பாளராக உங்களுடைய பேர் அறிவிக்கப்பட்ட போது புதுவையை ஸ்தம்பிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய வன்முறை, மோதல், கலவரம் வெடித்தது. அது மாற்று கட்சியினருக்கும் உங்களுக்குமான மோதல் இல்ல, காங்கிரஸ் கட்சியினருக்குள்ளே உள்ள மோதல். காங்கிரஸ் தொண்டர்களுடைய ஒட்டுமொத்த அன்பையும் பெற்றவராக நீங்கள் இருந்திருப்பீர்களா? அந்த மோதலை நடந்திருக்க முடியாதல்லவா? அதாவது அதில் ஒரு திருத்தம் சொல்ல விரும்புகிறேன் நான். அதாவது புதுவையில் ஒரு பெரிய அளவில் எந்த விதமான அதாவது கலவரமோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மரியாதைக்குரிய முக்குல்வாசல் வந்தால், மரியாதைக்குரிய ஷீலா தீட்சித் முன்னாள் டெல்லி முதலமைச்சர் வந்தாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட 15 பேர்கள் கருத்தை கேட்டாங்க. கருத்தை கேட்டு தலைமைக்கு தெரிவித்தாங்க. அதிகப்படியான மெஜாரிட்டி காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என் பேரை அவங்க ஆமோதித்து என் பேரை பிரேரணை பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு கட்சி தலைமை அறிவிச்சாங்க. கட்சி தலைமை யார் அறிவிச்சதுன்னா, காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்க திரு நமச்சிவாயம் அவர்களே என் பேரை முன்மொழிந்தார். முன்னாள் காங்கிரஸ் கட்சியோட முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்திலிங்கம் அவர் வழிமொழிந்தார். இதில் எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லை. அதாவது ஒரு தொகுதியில் இருக்கிறவங்க தங்களுடைய கட்சியை சேர்ந்தவர் சட்டமன்ற உறுப்பினர் வர வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. அதனால அந்த தொகுதியை சேர்ந்தவங்க அந்த பகுதியில் போன்ற வாகனங்கள் மீது கல் வீசினாங்க. அது சம்பந்தமா அது ஒரு சிறிய சம்பவம். இது மாநிலமே பெரிய அளவில் பாதிக்கப்படல. அதுக்கு பிறகு மறுநாள் அந்த கல்லில் அடிப்பட்ட மருத்துவமனையில் இருந்த சம்பந்தப்பட்ட அந்த கலவரத்தில் ஈடுபட்டவரே நான் போய் மருத்துவமனையில் பார்த்தேன். அதனால எங்க ஊர் புதுவை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கலவரம் ஒன்றும் கிடையாது. அதாவது கருத்து வேறுபாடு இருக்கும், மனக்கசப்பு இருக்கும், அது அதோட முடிஞ்சிடும். உங்களுக்கு எதிர்ப்பான விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த நமச்சிவாயம் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியைச் சேர்ந்த சிலர் மட்டும்தான் அந்த பிரச்சனையை பண்ணாங்க, ஒட்டுமொத்தமான காங்கிரஸ் தொண்டர்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆமா, அதுதான் உண்மை.
நமச்சிவாயத்தோட தொகுதி மக்கள் மட்டும்தான், தொகுதியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உறுப்பினர் தொகுதி மக்கள், ஒரு சிலர் கட்சியில வந்து நிர்வாகிகள் இருக்கிறவங்க, அவருடைய விசுவாசிகள் செஞ்சாங்க. அதாவது நான் 2001 நான் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தேன். அப்ப வந்து திமுக, அண்ணா திமுக அவங்களை எதிர்த்து தேர்தல் நின்றாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எங்க கூட கூட்டணியில் இருந்தது. நாங்க வெற்றி பெற்றோம், தனித்து நின்று வெற்றி பெற்றோம், ஆட்சி அமைச்சோம். நான் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர். ஆனா எனக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கல. மரியாதைக்குரிய சண்முகம் அவர்கள் முதலமைச்சர் ஆனார். இது காங்கிரஸ் கட்சியில கட்சி தலைமை முடிவு பண்ண முறை என்னன்னு சொன்னா, காங்கிரஸ் கட்சியில் உள்ள விதிமுறைகள், சட்டமன்ற உள்ள கருத்தை கேட்பார்கள், அதற்கு பிறகு தலைமைக்கு தெரிவிப்பார்கள். சட்டமன்ற கட்சி உறுப்பினர்கள் யாருக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுக்கிறார்களோ, யாரு வந்து அதுதான் கட்சி தலைமை அறிவிப்பாங்க. அதான் நடந்தது. இந்த முறை நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டது மாதிரியே ஒரு முன்னுதாரணம் இருக்குன்னு சொல்றீங்க. 2001 காங்கிரஸ் கட்சி அறுதி பெரும்பான்மையோட வெற்றி பெற்ற போது மாநில தலைவராக இருந்த நீங்க தேர்ந்தெடுக்கப்படாம திரு சண்முகம் தேர்ந்தெடுக்கப்படும். அதே மாதிரி இப்ப திரு நமச்சிவாயம் தேர்ந்தெடுக்கப்படாம நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க. இதுக்கு முன்னுதாரணம் இருக்குன்னு சொல்றீங்க. இது முன்னுதாரணம் இல்ல. நான் இன்னும் 3 உதாரணம் இருக்கு உங்களுக்கு. பாரதிய ஜனதா கட்சியில இப்பொழுது இந்திய நாட்டு பிரதமராக இருக்கிற திரு நரேந்திர மோடி அவர்கள் 2001 குஜராத் மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் இல்லாதவே முதலமைச்சர் ஆனார். அதுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். அதே போல மத்திய பிரதேச மாநிலத்துடைய இப்பொழுது முதலமைச்சராக இருக்கின்ற சிவராஜ் சிங் சௌஹான் சட்டமன்ற உறுப்பினர் இல்லாதவே முதலமைச்சர் ஆனார். அதுக்கு பிறகு வந்து சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார். சத்தீஸ்கர் மாநிலத்துடைய முதலமைச்சர் ராமன் சிங் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமவே முதலமைச்சர் ஆகி அதுக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்டார். மற்ற எந்த உதாரணம் போவானா, எங்க கட்சியிலே நான் சொல்றேன் உங்களுக்கு. மரியாதைக்குரிய குலாம் நபி ஆசாத் அவர்கள் இப்பொழுது பாராளுமன்றத்தில் மேலவையுடைய தலைவர் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர், கட்சி தலைவராக இருந்தார். அவர் முதலமைச்சர் ஆன பிறகுதான் சட்டமன்றத்தில் வந்து ஜம்மு காஷ்மீர்ல தேர்தலில் வெற்றி பெற்றார். இது வந்து அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 6 மாத காலத்தில் தேர்ந்தெடுக்கப்படணும், அதுதான் விதிமுறையை தவிர இதுக்கு வந்து நிறைய முன்னுதாரணம் இருக்கு. அப்படி நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா, மக்கள் ஆதரவு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா, காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுடைய உங்களுக்கு ஆதரவு உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா, நீங்க ஏன் இந்த தேர்தலில் போட்டியிடல? அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையை பொறுத்த வரைக்கும் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் தேர்தலில் நிற்கிறார். அதே போல சட்டமன்ற கட்சி தலைவர் தேர்தலில் நிற்கிறார். எல்லா காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர்களும் மொத்தம் 21 தொகுதிகளில் நாங்கள் வேட்பாளர் தேர்தல் நிற்கிறோம். கட்சியில ஒருங்கிணைப்பு வேணும், கூட்டணி கட்சிகளை அரவணைக்கணும். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் பிரச்சாரத்துக்கு 30 தொகுதிக்கும் போகணும். அவங்களால நேரம் ஒதுக்க முடியல. அதனால கட்சி தலைமை குறிப்பா குலாம் நபி ஆசாத் அவர்களும் அது முகுல் வாஸ்னிக் அவர்களும் என்னை அழைச்சி, அதாவது காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பு புதுவை மாநிலத்தில் இருக்கிறது, ஆனால் ஒருங்கிணைப்பு இல்லை, ஒருங்கிணைப்பு இல்லாமல் வெற்றி பெறுவது கடினம் என்று என்னிடம் சொன்னார்கள். நான் அந்த ஒருங்கிணைப்பு வேலை செய்கிறேன் நான் சொன்னேன். ஏன்னா நான் வந்து ஏற்கனவே அகில இந்திய அளவில் கட்சி பொறுப்பிலிருந்து பல மாநிலங்களில் ஒருங்கிணைப்பு வேலை செஞ்சதால் நான் செய்கிறேன்னு சொன்னேன். அதற்கு உங்களுக்கான மரியாதையை நாங்கள் செய்வோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் நான் 30 தொகுதியிலும் தேர்தல் பிரச்சாரம், கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கிறது, எங்களுடைய பிரதான கூட்டணியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி சென்னைக்கு போய் மரியாதைக்குரிய முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர் அவர்கிட்ட பேசி, அதே போல இளைய தளபதி மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்கிட்ட பேசி, புதுவை மாநிலத்தில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர்கள் சிவா அவர்கள், சிவகுமார் அவர்கள், நாஜி இவங்கெல்லாம் பேசி கூட்டணி ஒப்பந்தம் முடிச்சு, அதுக்கு பிறகு வந்து 30 தொகுதியில வந்து எல்லா கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் மொத்தம் எங்களுடைய கூட்டணி தலைவர்கள் மொத்தம் 13 கூட்டணிகள் அவங்க ஆட்சியின் பிரச்சாரத்துக்கு போய் அந்த வேலையை பார்க்க வேண்டியதா இருந்தது. அதனால வந்து நான் தேர்தலில் நிற்க முடியல. நான் தேர்தல் நிற்கிறதுக்காக தொகுதியை தயார் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அதுக்கான ஒப்புதல் வந்து எனக்கு வந்து முதல்ல கொடுக்கப்பட்டது. ஆனா ஒருங்கிணைப்பு இல்லைன்றதுனால என்னை வந்து ஒருங்கிணைக்க சொன்னதுனால ஒருங்கிணைப்பு வேலைக்காக நான் என்னை பயன்படுத்தி என்னை அர்ப்பணித்துக் கொண்டேன். ஆக புதுவை சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருந்தா அதற்கு காரணம் உங்களுடைய உழைப்பு. அதாவது ஒரு தனி மரம் தோப்பாகாது, எல்லாருடைய உழைப்பு உண்டு. அதாவது நான் மட்டும் இல்ல, நமச்சிவாயமோ வைத்திலிங்கமோ ஒருங்கிணைப்பு பண்ணியிருந்தா சாத்தியமா இருக்காது. ஆனா அப்படி நான் சொல்றேன். அப்படி நீங்க வந்து உங்க வார்த்தை என்கிட்ட திணிக்காதீங்க. அதாவது கட்சி தலைவரும் எதிர்கட்சி தலைவரும் நானும் மற்ற கட்சியினுடைய நிர்வாகிகளும் கட்சியினுடைய தொண்டர்களும் இணைந்து செயல்பட்டு தான் அந்த ஆட்சியை கொண்டாங்க. கூட்டணி கட்சி எங்களுக்கு யாராவது பாடுபட்டாங்க. கட்சி தொண்டர்களுடைய வெற்றி தான் இது, தனிப்பட்ட நாராயணசாமி வெற்றி இல்ல, மற்றவங்க வெற்றி இல்ல. நீங்க பல உதாரணங்கள் சொன்னீங்க. காங்கிரஸ் கட்சியில் மட்டும் இல்லாம பாஜகலையும் கூட இந்த மாதிரி வந்து முதலமைச்சர் ஆயிட்டு அப்புறம் தேர்ந்தெடுக்க நிறைய உதாரணங்களை பார்த்துருக்கோம், மறுப்பதற்கு இல்ல. ஆனா நீங்க சொன்ன உதாரணங்கள்ல எதுவுமே
ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தேர்தலில் போட்டிட்டு மக்கள் அவர்களை தேர்ந்தெடுக்காம அதன் பிறகு அடுத்த முறையில வந்து முதலமைச்சர் ஆனவங்க இல்ல. அவங்க எல்லாருமே முதலமைச்சர் ஆகாம வேற பொறுப்புல இருந்தவங்க நேரடியாக முதலமைச்சர் ஆக்கப்பட்டாங்க. ஆனா நீங்க 2014 பாராளுமன்ற தேர்தலில் இதே புதுவையில் நீங்க போட்டிட்டீங்க, மக்கள் உங்களை ஏற்கல. அதாவது 2001 மரியாதைக்குரிய சண்முகம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இல்லாம முதலமைச்சர் ஆனார். அப்ப அவர் சட்டமன்ற அப்புறம் வந்து ஏனம் தொகுதியில் சட்டமன்றத்தில் நின்று வெற்றி பெற்றார். அதனால வந்து அதுக்கு முன் உதாரணம் இருக்கு. நான் ஏற்கிறேன். ஆனா வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தல் நம்ம தமிழ்நாட்டில் புதுவையில் நடந்த போது அதுல நீங்க போட்டிக்கிட்டீங்க. அரசியல்ல வெற்றி தோல்வி சகஜம். ஒரு தேர்தலில் வெற்றி பெறலாம், ஒரு தேர்தலில் தோல்வி பெறலாம். உங்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் பல முறை மரியாதைக்குரிய டாக்டர் எம்ஜிஆர் இருக்கும்போது 5 முறை தோத்துருக்காங்க. அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தாங்க. அதாவது மக்கள் வந்து அவங்க பேர் நம்பிக்கை வச்சு ஓட்டு போடுவாங்க. ஒரு தடவை தோற்ற பிறகு அதுக்கு பிறகு அவங்க பேர் நம்பிக்கை இல்லாம இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. இதுதான் அரசியல், இதுதான் ஜனநாயகம். ஒரு முழுமையான ஆட்சி காலத்துல நீங்க சொல்றது புரிந்து கொள்ள முடியும். நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டிலுமே கூட இந்த முறை தவிர தொடர்ந்து ஆட்சி மாறி மாறி தான் வந்திருக்குது. ஆனா 2 ஆண்டுகளுக்கு உள்ள ஒரு தேர்தலில் வந்து மக்கள் வந்து ஏற்காம அடுத்த உடனே வந்து முதலமைச்சராக நியமிக்கப்பட்டு வர்றதுங்கிறது சரியான அணுகுமுறை நீங்க நினைக்கிறீங்களா? அது வந்து மக்களுக்கு ஏற்பு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது உங்களுக்கு புதுவை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும், இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 2009 நான் 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சேன். இப்ப வந்து நீங்க தமிழ்நாட்டையும் புதுச்சேரியும் ஒப்பிட்டு பார்த்தா நான் 2 லட்சம் ஓட்டு வாங்கினேன். என்னை எதிர்த்து வெற்றி பெற்றவர் வந்து 2,60,000 ஓட்டு வாங்கினாங்க. என்ஆர் காங்கிரஸினுடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்கள். 2 லட்சம் மக்களுடைய நம்பிக்கை எங்க கட்சிக்கு இருக்கு, காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு. காங்கிரஸ் கட்சி தனித்து நின்றது. திமுக கூட்டணி இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் 60,000 ஓட்டு வாங்கிச்சு. எங்க கூட திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இருந்ததுன்னு வச்சுங்க, நான் வெற்றி பெற்றிருப்பேன். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 10 இடத்துக்கு மேல வெற்றி பெற்றிருக்காங்க கூட்டணி இருந்தா. எங்க கட்சிக்காரங்க வந்து ஒரு 5 பேர் வெற்றி பெற்றிருப்பாங்க. தனித்து நின்று 2 லட்சம் ஓட்டு வாங்கினேன். அதனால வந்து என்ன பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து 2 லட்சம் மக்கள் என்ன நம்பி எங்களை கட்சியை நம்பி ஓட்டு போட்டுருக்காங்க. என்ன நம்பி இல்ல, என்ன கட்சியை நம்பி ஓட்டு போட்டுருக்காங்க. அதனால வந்து வெற்றி தோல்வி அரசியல்ல சகஜம். நீங்களே ஒப்புக்கொள்வது போல புதுவையில் இத்தனைக்கு பிறகும் கூட 5 ஆண்டு என்ஆர் காங்கிரஸ் ஆட்சிக்கு பிறகும் கூட காங்கிரஸ் கட்சி தனித்து வெற்றி வரக்கூடிய அளவில் இல்ல, ஒரு கூட்டணியோட ஆதரவோடு தான் வெற்றி பெறக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சி புதுவையில் இருக்கிறது. அதாவது இந்திய நாட்டில் வந்து கூட்டணி கட்சி கலாச்சாரம் வந்துடுச்சு. கூட்டணி கட்சி கலாச்சாரம் எல்லா கட்சியிலும் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி இந்தியா பூரா வந்து தனித்து நிற்குதுங்களா? காங்கிரஸ் கட்சி தனித்து நிற்குதா? உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு பிறகு மத்தியில வந்து தனித்தே பெரும்பான்மையோட ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குங்கிற முடியாது. கூட்டணி கட்சி தான், கூட்டணி ஆட்சி தான். ஆனா அவர்கள் வந்து தனித்தே வந்து பெரும்பான்மைக்கு எவ்வளவு தேவை அதோட 10 MP கூட வச்சிருக்காங்க. நாங்களும் 15 இடம் வந்திருக்கிறோங்க. தனித்து நின்று 21 இடத்துல நின்று 15 இடம் வந்திருக்கோம். அதனால வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது எங்களுக்கு வந்து கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 2004 2010 வரைக்கும் இருந்தது. அதனால வந்து அந்த கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் இருந்து உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு அரசியலை பின்பற்றி தான் நாங்கள் வந்து அரசியல் பண்ண முடியும் புதுவை மாநிலத்தில். அந்த அடிப்படையில் கூட்டணி நின்று வெற்றி பெற்றோம். அதான் நீங்க வந்து தனித்து போட்டிட்ட போது காங்கிரஸ் கட்சியாலும் வெற்றி பெற முடியல, திமுகவாலும் வெற்றி பெற முடியல. 2 பேரும் சேர்ந்த பிறகுதான் ஒரு வெற்றிங்கிற சாத்தியமா இருக்கு. சோ இந்த நீங்கள் பெற்றக்கூடிய வெற்றிக்கு காரணம் திமுகவுடைய கூட்டணி தான். காங்கிரஸ் கட்சி தனித்து வெற்றி பெறக்கூடிய நிலைமையில புதுவையில கூட இல்ல. அதான் என்ஆர் காங்கிரஸ் வந்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் நின்னாங்க. 2011 அவங்க ஆட்சி அமைச்சாங்க. அதுக்கு பிறகு 2014 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றாங்க. 2016 தனித்து நின்னாங்க, தோல்வி அடைஞ்சாங்க. அதாவது கூட்டணி கலாச்சாரம் இந்திய அரசியல்ல வந்துடுச்சு. அதனால நீங்க தனித்து நின்னா தோல்வி அடைஞ்சிருங்க, கூட்டணி இருந்தா வெற்றி பெறுங்க அப்படின்றது இல்ல. மக்கள் எங்க கூட்டணியை நம்பி வாக்களிச்சிருக்காங்க. உண்மை. என்ஆர் காங்கிரஸோடு காங்கிரஸ் ஒப்பிட வேண்டிய நிலைமை அப்படிங்கறதே ஒரு பின்னடைவா நீங்க பாக்கலையா? அது வந்து ஒரு தனி நபரை நம்பி இருக்கக்கூடிய கட்சி. பெயர்ல இருந்து, கொள்கையில இருந்து, உருவத்துல இருந்து, சின்னத்துல இருந்து எல்லாமே ஒரு நபரை நம்பி இருக்கக்கூடிய கட்சி. உங்கள்ட்ட இருந்து பிரிந்து ஒரு நபர் உருவாக்கிய கட்சி. அந்த கட்சி ஒரு முறை ஆட்சிக்கே வந்துருச்சு. அவங்க உங்களுக்கு மிகப்பெரிய சவாலா இருந்துட்டாங்க. அவங்க தனித்து போட்டிட்டாங்க. ஆனா நீங்க கூட்டணி தான் போட்டிட்டு இருக்கும்போது 2ல எது பெரிய கட்சிங்கிற கேள்வி எழுப்பி இல்லையா? அதாவது உங்களுக்கு பெரிய கட்சி சிறிய கட்சி இல்ல, ஆட்சி அமைக்கிறது தான் முக்கியம். அதற்கான வியூகத்தை வளர்க்கணும். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய கட்சி தான். எத்தனை கட்சி கூட வச்சிருந்தாங்க, அவங்களுடைய சிம்பிளை அவங்களுக்கு கொடுத்தாங்க. சின்ன சின்ன கட்சியெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சி வச்சுதான் தேர்தல் நின்றுனாங்க. இது கூட்டணி கலாச்சாரம் இங்க மட்டும் இல்ல, கேரளாவில் உண்டு, கர்நாடகாவில் உண்டு, மத்திய பிரதேசத்திலே பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை பெற்றுள்ள மாநிலத்தில் உண்டு. இதனால வந்து நீங்க தனித்து நின்னா தோத்துருவீங்க, கூட்டணினா வெற்றி பெறுவீங்க. வெற்றி பெறதான் விலக்கா இருக்கணுமே தவிர
தனிச்சு நிக்கிறோம் கூட்டணி நிக்கிறன்றது கேள்வி இல்லை. ஆனா உங்களுக்கு தெரியும், அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்த கட்சிகள் எல்லாம் ரொம்ப சிறிய கட்சிகள். நீங்களே குறிப்பிட்ட வளரக்கூடிய கட்சிகள். அவங்க வந்து மனிதநேய மக்கள் ஜனநாயக கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாங்க. திரு சேகு தமிழ் இந்திய குடியரசு கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாங்க. இது மாதிரி 2 சீட்டு 1 சீட் வாங்கக்கூடியவங்களோட கூட்டணி வச்சிருந்தாங்க. அவங்க எல்லாருமே இரட்டை சின்னத்துல போயிட்டாங்க. சோ அது வந்து அதிமுகவுடைய குடையின் கீழ் சிறிய கட்சியோட அணி. ஆனா திமுக அப்படி போட்டிடல. உங்களை மாதிரி ஒரு பெரிய கட்சி தேசிய கட்சியோட போட்டிட்டது. அவங்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சி கூட்டணி இருந்தாங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருந்துச்சு, புதிய தமிழகம் இருந்துச்சு. இது மாதிரி ஒரு பெயர் சொல்லத்தக்க வகையிலான கட்சிகள் இருந்தாங்க. சோ 2 பேர்ல யார் வந்து வலுவான கூட்டணி போட்டிட்டாங்கிறது நிதர்சனமா தெரியும்ல. உங்களுக்கு நான் சொல்றேன், அதாவது உங்களுக்கு அதிகாரம் தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சி, நிர்வாகம் அவங்க கையில் இருக்கு. அதை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி தேர்தலில் நின்னோம். தேர்தல் நின்று 98 இடத்த பிடிச்சிருக்கிறோம் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்து. இதுவே மகத்தான வெற்றி. எதிர்கட்சி பலமான எதிர்கட்சியா வந்திருக்கிறோம். இன்னும் சில பகுதியில் உங்களுக்கு தெரியும், அந்த அதாவது தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர் அந்த பகுதியில் வந்து வெற்றி பெற்றிருந்தா ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்பட்டிருக்கும். அதனால வந்து கூட்டணி என்பது கூட்டணி தர்மம் இந்திய அரசியலில் வந்துருச்சு. நம்பர் 1. 2வது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடையல. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய பலத்தை அதிகரிச்சிருக்கு. 98 இடம் பெற்றது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதாவது மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்களும் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் இளங்கோவன் அவர்களும் கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களும் குறிப்பாக மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் வகுத்த வியூகம், அதாவது இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் கடைபிடித்த யுக்தி, அனைத்து மக்களையும் அவர் வந்து சந்திக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு வியூகம் வகுத்து வேலை செஞ்சாங்க. அது வந்து அந்த அவருடைய பிரச்சாரம் எனக்கு பிடிச்சிருந்தது. நீ மக்களுடைய ஆதரவும் தொண்டர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, திரு நமச்சிவாயம் ஏன் போட்டிட்டு இருக்கணும்? முதலமைச்சர் வேட்பாளர் அவர் ஏன் களத்துல நின்று இருக்கணும்? அவர்கிட்ட இல்லாத எந்த விஷயம் உங்கள்கிட்ட இருந்தது? அவர் வந்து நீங்களே குறிப்பிட்டது போல அவர் தான் முன்மொழிந்தார். திரு வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் தான் வழிமொழிந்தார். அதில் மறுக்கல. ஒரு சம்பிரதாயமா காங்கிரஸ் தலைமை வந்து ஒரு தீர்மானமா சொன்ன விஷயம். அதை அவங்க 2 பேரும் கடைபிடிச்சாங்க. எந்த மோதல் போக்கும் இல்லை. ஆனா அவர் நான் முதலமைச்சர் ஆரஞ்சு அவர் விரும்பினாரு, அவர் போட்டிட்டாருங்கிறத மறுக்க முடியாது. அதாவது நான் உங்ககிட்ட மக்கள் ஆதரவு, கட்சி ஆதரவுன்னு நான் சொல்ல உங்ககிட்ட என்னை பொறுத்த வரைக்கும் கட்சியில வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னை ஆதரிச்சாங்க. கட்சி தலைமை அதை ஏற்றுக்கொண்டாங்க, என்னை அறிவிச்சாங்க. அதாவது மக்கள் ஆதரவு இருக்கின்றத, மக்கள் ஆதரவு இருந்தா கட்சி ஆதரவு இருந்தத முடிவு பண்ண வேண்டியது நீங்களும் நானும் இல்லை. அதனால வந்து கட்சி தலைமை தான் முடிவு பண்ணும் யாரு சட்டமன்ற கட்சி தலைவராக வரணும்னு. யாரு வந்து பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்களை தேர்ந்தெடுப்பாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருமே எனக்கு ஆதரவு கொடுக்காத, கட்சி தலைமை என்ன துணிச்சிருந்தா நீங்க கேட்கிற கேள்வியெல்லாம் நியாயமான கேள்வி. அப்படி இல்ல. இப்ப நீங்க கேட்கிற கேள்வியெல்லாம் வில்லங்கமான கேள்வி. அப்படி இல்ல. ஆமா. அப்ப சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருடைய ஆதரவும் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, சட்டமன்ற உறுப்பினர் பெரும்பான்மை, ஓகே, பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு உங்களுக்கு 15 உறுப்பினர்ல பெரும்பான்மை உறுப்பினருடைய ஆதரவு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, இடைத்தேர்தல் ஒண்ணு நடத்தியானோ, நீங்க அதுல போட்டிட்டானோ 6 மாசத்துக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர் நீங்க தேர்ந்தெடுக்கப்படணும். எந்த தொகுதியிலிருந்து நீங்க போட்டிட போறீங்க? அது தேதியை முடிவு பண்ண பிறகு கண்டிப்பா உங்களுக்கு தொலைபேசியில் சொல்றேன். தேதி வந்து நீங்க தான் முடிவு பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது அதுதான் இல்ல. எங்க கட்சியினுடைய தலைவர்கள் இருக்காங்க, அவங்களாம் கலந்து பேசி முடிவு பண்ணுவோம். இந்த ஒரு வேட்பாளர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யணும். இப்ப 30க்கு 30 வேட்பாளர்கள் இருக்காங்க, சட்டமன்ற பிரதிநிதிகள் இருக்காங்க. அவர்கள் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து பதவி விலகினா மட்டும்தான் திரு நாராயணசாமிக்கான இடம் அங்க கிடைக்கும். 2001 நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவி விலகி தான் அவரு வந்து தேர்தல் நின்னாரு. அதே போல மத்திய பிரதேச முதலமைச்சருக்கு பதவி விலகி தான் அவர் தேர்தல் நின்னாரு. அது மட்டும் இல்லாம ஒரு மரியாதைக்குரிய சண்முகம் அவர்கள் புதுவை மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த சண்முகம் முதலமைச்சராக இருக்கும்போது ஏனம் தொகுதியினுடைய சுயேட்சை வேட்பாளர் ராஜினாமா பண்ணி தான் அவர் தேர்தல் நின்றார். இது மரபு. ஆனா காலி இருந்தா தான் நிக்க முடியும். ஆமா. ஆனா வந்து நீங்க சொன்ன எந்த முன்னுதாரணங்களுக்கு வந்து நான் என்னுடைய தொகுதியில ராஜினாமா பண்ண மாட்டேன் அப்படின்னு வாட்ஸ்அப் செய்தி உலா விடுற ஒரு அளவுக்கு எங்கேயுமே நிலைமை இருக்கல. இப்ப நான் ராஜினாமா பண்ண மாட்டேன், வதந்திகளை நம்ப வேண்டாம், நான் விட்டுக் கொடுப்பதா இல்லை, தொகுதி மக்களுக்கு அப்பாடு என்று ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய உத்தரவாதத்தை சொல்லிக் கொண்டிருக்காங்க. அவர்கள் தங்களுடைய யார் சொன்னாங்க உங்களுக்கு தெரியும்? யார் சொன்னாங்க சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய பேர் கிடையாது, ஒரே ஒருத்தர் சொன்னாரு. சரி, அதாவது உங்களுக்கு ஒருத்தர் அறிக்கை விட்டாரு, இன்னொருத்தர் வாட்ஸ்அப்ல சொன்னார். 2 பேர் தான். மீதி இருக்கிறது மொத்தம் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். அதனால வந்து நாம எந்த தொகுதியில முடிவு பண்ணி சொல்லுவோம், கட்சி தலைமை முடிவு பண்ணும், கட்சியில இருக்கிற நிர்வாகிகளும். அது மட்டும் இல்லாம கட்சியுடைய பெரிய சீனியர் அதாவது
முதிர்ந்த தலைவர்லாம் இருக்காங்க காங்கிரஸ் கட்சியில், அதெல்லாம் சேர்ந்து முடியும். உங்களுக்கே தெரியும். அதாவது காங்கிரஸ் கட்சியில தேர்தலில் இடைத்தேர்தலில் நிக்க வேண்டியது என்னது, அது சட்டத்தினுடைய நியதி. அதை முடிவு பண்ணி நாங்க முடிவு பண்ணி செய்வோம். அது சம்பந்தமா நம்ம விவாதம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இல்ல அதை நான் புரிஞ்சுக்கிறேன். பட் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய வியப்பு என்னன்னா, நம்முடைய முதலமைச்சர் வந்து எந்த தொகுதியில இருந்து இருக்க போறார், நம்ம தொகுதி வந்து முதலமைச்சர் தொகுதியா இருக்க போறா அப்படின்னு ஒட்டுமொத்த புதுவை மக்களுக்கு மட்டுமில்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய வியப்பு ஏற்படும். இப்ப வந்து புதுவை அரசியல் அடுத்து என்ன நடக்க போகுது, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபருக் மார்க்காயர் காலத்துக்கு பிறகு இப்படி ஒரு நெருக்கடியான நிலைமை, அங்க போகுமா இங்க போகுமா, இது ஒரு மாதிரி ஒரு இவ்வளவு ஒரு பெரிய வியப்பையும் ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்த நிலைமை இப்ப ஏற்பட நினைக்கிறேன். ஒண்ணு வியப்பு ஆச்சரியம் ஒண்ணும் இல்ல. அதாவது உங்களுக்கு புதுவை நாங்க ஆரம்பிச்சதே நாங்க ஆட்சிக்கு வந்து 15 நாள் ஆகுது. 15 நாள்ல 10 நாள் அதிகாரிகளை கூப்பிட்டு அழைச்சு பேசி, அவங்க கிட்ட கூப்பிட்டு அழைச்சு பேசி நிர்வாகத்தினுடைய நிலை என்ன, எப்படி நிர்வாக சீர்திருத்தம் பண்ணணும் சம்பந்தமா பேசணும். அதுக்கு பிறகு டெல்லிக்கு போனோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்தோம், உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை பார்த்தோம், நிதி அமைச்சர் அருண் ஜேட்லியை பார்த்தோம், விமான போக்குவரத்துறை கஜபதி ராஜை பார்த்தோம், வெங்கைய நாயுடு நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சரை பார்த்தோம், அன்னை சோனியா காந்தியை பார்த்தோம், பொறுப்பாளர்கள்லாம் பார்த்தோம். அதாவது அவங்கள சந்திச்சு புதுவை மாநிலத்துக்கான, அதாவது யாரு ஆட்சிக்கு வந்தாலும் மத்திய அரசாங்கத்தை நம்பிதான் புதுவை மாநிலம் இருக்கு. புதுவை மாநிலம் சிறிய மாநிலம். அதை நான் பின்னாடி வரேன். நீங்க பிரதமர் சந்திச்சதும் அவர்கிட்ட நீங்க கேட்டுப்பட்டதும் நான் திரும்ப கேட்கிறேன். இங்க வந்து எந்த தொகுதியில நீங்கள் போட்டிடுங்கிற ஒரு ஆர்வம், ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. உங்களுக்கு தெரியும், 6 மாசம் அரசியலே ஆர்வம் எதிர்பார்ப்பு தானே சார். நிச்சயமா 6 மாசம் தான் மொத்தம் உங்களுக்கு கணக்கு. அதுக்குள்ள வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்தாலும் நீங்க வந்து பதவியேற்று 15 நாள் ஆனாலும் கூட உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறது 1 மாசம் ஆச்சு. புதுவைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரே நாள் நடந்துச்சு. சோ சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்று 1 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் 5 மாசத்துக்குள்ள ராஜினாமா பண்ணி தேர்தல் அறிவிச்சு போட்டியிட்டு வெற்றி பெற்று பொறுப்பேற்றாகும். இது மொத்தமே 5 மாசத்துக்குள்ள நடந்தாலும். சோ நீங்க ஒரு ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் ஒரு ப்ராசஸ் பண்ணணும். சோ ஒரு மிக நீண்ட காலம் இருக்கிறதா கருத முடியாது. உங்களுக்கு தெரியும் அரசியல் அந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு அதுல சிரமமே வேண்டாம். ஒரு ஆர்வம் தான். நீங்க வந்து உங்க ஆர்வத்தை கொஞ்ச நேரம் கொஞ்சம் பொறுமையா வச்சீங்க, அப்புறம் பேசுறவங்க. முதலமைச்சரோட தொகுதி எதுன்னு நம்ம தந்தி டிவி வாயிலா மக்களுக்கு சொன்னோம்னா அது ஒரு மகிழ்ச்சி தான். அது வந்து முடிவு பண்ண பிறகு கண்டிப்பா சொல்லுவோம். அதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தயாராக இல்லையோ அப்படிங்கறத அந்த கேள்வியுடைய அடிப்படை தாற்பயமா இருக்கு. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் எந்த தொகுதின்றத நாங்க கட்சியில இருக்கிற பொறுப்பாளர்கள், கட்சியுடைய தலைவர்கள்லாம் கலந்து பேசி முடிவு பண்ணு சொல்லிட்டேன். அதுதான் நீங்க எப்படி சுத்தி கேட்டாலும் அதுதான் பதில், வேற ஒண்ணும் இல்ல. உங்களுடைய சாய்ஸ்னு சில விஷயம் இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம வந்து யாரோட கூட்டணி அமைக்கலாம், யார் மாநில தலைவரா இருக்கலாம், யார் வந்து சபாநாயகரா இருக்கலாம், யார் முதலமைச்சரா இருக்கலாம், எல்லாருக்குமே வந்து ஒரு 2-3 சாய்ஸ் இருக்கும். இப்ப நீங்க முதலமைச்சர் வேட்பாளருக்கு நீங்க 2-3 பேர் போட்டியிட்ட மாதிரி சில சாய்ஸ் இருக்கும். அது மாதிரி இந்த தொகுதி எல்லாம் எனக்கு சரியா இருக்கும், இந்த தொகுதி மக்கள் எல்லாம் எனக்கு நிறைய ஆதரவு கொடுப்பாங்க, இந்த தொகுதி வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கணும், உங்களுக்கு சாய்ஸஸ் உங்களுக்கு இருக்குதா? அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் கட்சி தலைமை, புதுவை மாநிலத்தில் இருக்கிற கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் என்ன முடிவு பண்றாங்களோ அதான் என்னுடைய முடிவு. நீங்க முதலமைச்சரா பொறுப்பேறதுக்கு முன்னாடியும் வந்து நீங்க அகில இந்திய தலைமையை நீங்க எத்தனை முறை பார்த்திருக்கீங்களோ அதற்கு இணையா குறைவே இல்லாம திமுக தலைமையை நீங்க பார்த்திருக்கீங்க. என்னுடைய நினைவு சரியா இருந்தா முதலமைச்சரா பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை அகில இந்திய தலைமையும், பொறுப்பேற்ற பிறகு ஒரு முறை அகில இந்திய தலைமையும் பார்த்திருக்கீங்க. 2 முறை பார்த்திருக்கீங்க தேர்தலுக்கு பிறகு. அதே போல திமுக தலைவரை நீங்க 2 முறை சந்திச்சிருக்கீங்க. திமுகவுடைய பொருளாளர், தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களை 3 முறை சந்திச்சிருக்கீங்க தேர்தலுக்கு பிறகு. தலைமைக்கு இணையா அல்லது தலைமையோட, உங்களுடைய கட்சி தலைமையோட அதிகமா திமுக தலைமை பார்க்கறதுக்கான நோக்கம் என்ன தெரிஞ்சுக்கலாம்? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணி வந்து அந்த கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து எப்பயுமே நெருக்கமா இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் நெருக்கமா இருக்கு. குறிப்பா திரு நாராயணசாமி அது மாதிரி இல்லை, எல்லாமே அதை நான் 2010 அவங்க எங்களுக்கு கொடுத்த ஆதரவு விளைக்கிறாங்க. அதுக்கு பிறகு நான் அவங்களை பார்க்கவே இல்லையே, பார்த்ததே கிடையாது. கூட்டணி வந்த பிறகுதான் போய் பார்த்தேன். நானே சொன்னேன், டாக்டர் கலைஞர் அப்படி சந்திப்பு சொன்னேன், நம்ம கூட்டணி இருந்திருந்தா நான் பாராளுமன்றம் வெற்றி பெற்றிருப்பேன், தமிழ்நாட்டில் நீங்க ஒரு 10 இடம் வந்திருப்பீங்க, நாங்க ஒரு 4-5 இடம் வந்திருப்பேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன், விளக்கமா சொன்னேன். 2 பேருக்குமே பிரயோஜனம் போச்சு. அது மாதிரி நான் வந்து அது வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். தலைவரை பொறுத்த வரைக்கும் சிரிச்சுக்கினாரு, அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் இல்லை. அதாவது உங்களுக்கு அதாவது கூட்டணி கட்சிக்கு, அதாவது நான் வந்து பொறுப்பேற்ற பிறகு, பொறுப்பேற்ற முன்பாக அன்னை சோனியா காந்தி, தலைவர் ராகுல் காந்தி போய் பார்த்தோம். அதுக்கு பிறகு டாக்டர் கலைஞரை பார்த்து நான் வந்து முதலமைச்சராக வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் போய் பார்த்து பேசணும். அதே போல ஸ்டாலின் ஐயா அவர்களையும் பார்த்து பேசணும். ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து என்னுடைய பதவியேற்பு விழாவுக்கு வரணும்னு நான் கேட்டுக்கொண்டேன். அவங்க வந்தாங்க. அதாவது திருப்பூர்ல இருந்தாங்க அந்த நேரத்தில். அதாவது அவர் வந்து விமானத்தை தவற விட்டதுனால கார்லேயே வந்தாங்க. நைட்டு 1 மணிக்கு வந்தாங்க. அவரை நான் வரவேற்ற மறுநாள் காலையில் 12 மணி அளவில் என்னுடைய பதவியேற்பு கடந்து கொடுத்தா சிரமம் பார்த்து வந்தாங்க. அதுக்கு போய் நன்றி சொல்றதுக்காக போயிருந்தேன் 2ஆம் தடவை, வேற ஒன்றும் இல்லை, நன்றி சொல்றதுக்காக தான் போனேன். இப்போ எங்களுடைய அமைச்சரவை சகாக்களோடு அன்னை சோனியா காந்தியை பார்த்துட்டு வந்து, தலைவர் ராகுல் காந்தி ஊரில் இல்லை, ஆனால் அன்னை சோனியா காந்தி அம்மா பார்த்துட்டு வந்து தலைவர்
டாக்டர் கலைஞரையும் மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்களையும் பார்த்து வந்தோம். இது வந்து அதாவது ஒரு மரியாதை நிமித்தம் சந்திச்சது. நம்ம கூட்டணி கட்சி தலைவர்களை வந்து பதவி ஏற்கிறதுக்கு முன்பாக போய் மரியாதை நிமித்தம், ரெண்டாவது பதவி ஏற்ற பிறகு மரியாதை நிமித்தம். அரசியல்ல ஒரு அடிப்படையான விஷயங்களை கத்துக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், மரியாதை நிமித்தம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதுக்கு பின்னாடி வேற ஏதோ நிமித்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி. அது எனக்கு தெரியாது, உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிறேன். ஓகே, காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்காக விட்டுக் கொடுக்க தயாரா இல்லாதனால திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்காக விட்டுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதற்காக தான் நீங்க திமுக தலைமையை வந்து சட்டமன்ற உங்ககிட்ட யார் சொன்னாங்க நாங்க விட்டுக் கொடுக்க மாட்டோம்? இல்ல, இது வந்து ஊடகங்கள் எல்லா இடத்துலயும் வரக்கூடிய ஊடகங்களை பத்தி நான் ஊடகங்கள் 1000 வரும். ஊடகங்களை பத்தி நான் விமர்சனம் சொல்ல மாட்டேன். நீங்க விமர்சனம் பண்ண மாட்டீங்க, நான் பாத்துருக்கேன். எப்பவுமே நீங்க ஒரு நெகட்டிவான பாலிடிக்ஸ் பண்ணதில்லை. பட் வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய திமுக தலைமையை, இவ்வளவு திமுக தலைமையோட மிகப்பெரிய அன்பை நீங்க பெற்றவங்க மாற்றுக்கிறதுல புதுவையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் திமுக வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பாசம் உங்க மேல வச்சிருக்காங்க. நீங்க எப்பயுமே அப்படிதான் ரேப்போர்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. சோ அவங்க வந்து ஒருவேளை உங்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு பதிலாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்காக விட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. அதற்கான வாய்ப்பு இல்லை நீங்க சொல்லுவீங்களா? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த தொகுதியில போட்டிருந்தேன்னு சொல்லி முடிவு பண்றத எங்க காங்கிரஸ் கட்சியுடைய புதுவை மாநிலத்துடைய தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க. நீங்க திருப்பி கேட்டாலும் அந்த பதில் தான் உங்களுக்கு. ஓகே, நான் வந்து திமுக விட்டு கொடுக்காது, திமுக ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்பு இல்லை, நான் புரிந்து கொள்ளலாம். அது திமுக கட்சி தலைவர்கிட்ட கேளுங்க, என்கிட்ட கேட்க கூடாது அந்த கேள்வி. எனக்கு எப்படி தெரியாது? அவங்க செஞ்சாங்கன்னா தனிப்பட்ட உங்களுக்காக மட்டும்தான் செய்யணும். உங்கள் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்புக்கும் மரியாதைக்குமா மட்டும்தான் செய்யணும். இந்த கேள்வியை நீங்க கேட்க வேண்டியது திமுக தலைவர்கள்ட்ட, நாராயணசாமி கிட்ட இல்ல. நான் வந்து நீங்கள் ராஜினாமா செய்வீர்களா, நீங்கள் விட்டு கொடுப்பீர்களான்னு திமுக தலைவர்கிட்ட கேட்பேன். அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனா இது நடந்துச்சுன்னா உங்களுக்காக மட்டும்தான் நடக்கும். நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, திமுக அப்படி செய்யாது, திமுக நான் வந்து கோரிக்கை வைக்கிற, திமுக அந்த எதிர்பார்ப்பு இல்லை, நாங்கள் காங்கிரஸ் கட்சி எங்களுடைய பிரச்சனையை நாங்களே சமாளிப்போம்னு சொல்ல முடியுமா? நான் யூகங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன். சோ அப்படி ஒரு யூகமும் அப்படி ஒரு வியூகமும் இருக்குன்னு புரிந்து கொள்ளலாம். இல்ல, நான் உங்களுடைய யூகத்துக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி நீங்க எப்படி வேணாலும் புரிஞ்சுக்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரிப்ளை என்னன்னு சொன்னா, எங்களுடைய கட்சியுடைய மாநில கட்சி தலைவர்கள் என்ன முடிவு பண்ணி எந்த தொகுதின்னு சொல்ல அந்த தொகுதியில் நான் நிற்பேன். திமுகவும் உங்களுக்காக விட்டுக் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். ஓகே, நீங்க வந்து அமைச்சரவை சகாக்களோடு போய் நீங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பாத்தீங்க, உள்துறை அமைச்சர் மற்றவங்க எல்லாம் போய் பாத்தீங்க. என்ன கோரிக்கை உங்களுடையதா இருந்தது புதுவைக்கா? அதாவது எங்களுடைய பிரதான கோரிக்கை வந்து புதுவை மாநிலத்தில் 2007ஆம் ஆண்டு ஒரு தனி கணக்கு ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னால வந்து புதுவை மாநிலம் வந்து மத்திய உள்துறை அமைச்சருடைய நிதியில இருந்து தான் புதுவை மாநிலத்துடைய பட்ஜெட் வரும். ஏன்னா நாங்க வந்து நேரடி பார்வை வந்து மத்திய உள்துறை அமைச்சராகும். 2007 நாங்க தனி கணக்கு ஆரம்பித்து முன்னால 2117 கோடி ரூபாய் உள்துறை அமைச்சரகம் கடன் வாங்கியிருந்தது. அந்த கடனை எங்களை கட்ட சொல்றாங்க. அது நாங்க கட்ட முடியாது, எங்களுக்கு அது வந்து பொறுப்பு கிடையாது. அது வந்து எங்களுக்கு நீங்க மானியமா கொடுத்த தொகையை கடன்ல சேர்க்காதீங்க, அந்த கடனை தள்ளுபடி பண்ணணும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து நாங்க 1300 கோடி ரூபாய் வட்டி கட்டியிருக்கிறோம், அந்த பணத்தை எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சோம். இது 2007க்கு முந்தைய கணக்கு. அதுக்கு பிறகு வாங்குறது நாங்க பொறுப்பு தான், அது சொல்லிட்டோம். ரெண்டாவது, சட்டமன்றம் உள்ள டெல்லிக்கும் புதுச்சேரிக்கும் நிதி கமிஷன் கிடையாது, மத்திய நிதி கமிஷன்ல எங்களை சேர்க்கல. அதனால அதாவது உங்களுக்கு திட்டமில்லா செலவினங்களுக்காக, அதாவது நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் எங்களுக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து பணம் வரல. அதனால ஒண்ணு எங்களை மத்திய நிதி கமிஷன்ல சேருங்க, அல்லது யூனியன் பிரதேச நிதி கமிஷன்ல சேருங்க, இல்லைன்னா எங்களுக்கு இந்த நிதியை கூட்டி கொடுங்க. ரெண்டும் இல்லாம இருக்கு. அதனால எங்க மாநிலத்தினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கை வச்சோம். அது மட்டும் இல்லாம வெள்ள நிவாரணத்துக்கு நாங்க 493 கோடி ரூபாய் கேட்டு இப்ப நடந்தது இல்ல, டிசம்பர் மாசம் 2015 ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளத்துல பாதிக்கப்பட்டதுங்க. சாலை பாதிச்சது, வீடுகள் பாதிச்சிருச்சு, விவசாயிகள் பெரிய அளவுல பாதிச்சிட்டாங்க, ஏரிகள்லாம் உடப்பு ஏற்பட்டு போச்சு. அதனால வந்து எங்களுக்கு வெள்ள நிவாரணம் கேட்டோம் 493 கோடி ரூபாய். மத்திய குழு வந்து பார்த்துட்டு அவங்க வந்து 120 கோடி ரூபாய் குறிப்பிட்டு போனாங்க. அந்த 120 கோடி ரூபாய் எங்களுக்கு கொடுத்தது 35 கோடி தான். அடுத்து பிரெஞ்சு அரசாங்கத்தோட ஒரு 2200 கோடி ரூபாய் பிரெஞ்சு அரசாங்கத்தோட மத்திய அரசு ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தம் முடியப்பட்டு அந்த பணத்தை எங்களுக்கு மானியமா கொடுக்க சொல்லி உள்துறை அமைச்சரகம் நான் பரிந்துரை செஞ்சு பாதாள சாக்கடை திட்டமும் குடிதண்ணீர் திட்டமும், அதாவது 24 மணி நேரம் குடிதண்ணீர் புதுச்சேரி காரைக்கால் பகுதிக்கு, அதுக்கு பணம் ஒன்று கேட்டோம். சட்டமன்ற வளாகம் கட்ட 500 கோடி ரூபாயும், வணிக வளாகம் கட்ட ஒரு 500 கோடி ரூபாயும் கேட்டு இந்த கோரிக்கை தான் முன் வச்சு பேசணும். அதாவது மத்திய அரசு வந்து பிரதமர் வந்தோ, நிதியமைச்சர் வந்தோ, உள்துறை அமைச்சர் வந்தோ என்ன மாதிரியான பதில் உங்களுக்கு? அதாவது பிரதமரும் உள்துறை அமைச்சரும் நிதி அமைச்சரும்
நீண்ட காலமா எனக்கு நெருங்கிய நண்பர்கள் வேண்டியவங்க. அதாவது திரு நரேந்திர மோடி அவர்கள், நான் வந்து குஜராத் மாநிலத்தில் கட்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கும்போது அவர் பாரதிய ஜனதாவுடைய அகில இந்திய செயலாளராக இருந்தார். அப்ப நாங்க விமானத்தில் போகும்போது 2 பேரும் பேசிட்டு போகிறது உண்டு. நான் வந்து தேசிய கவுன்சில் கூட்டத்தில் அவர் அடிக்கடி சந்திப்பேன், டெல்லியில சந்திப்பேன். அது மட்டும் இல்லாம அவர் கூட அவரை பொறுத்த வரைக்கும் அவரு என் பேர்ல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நெருங்கி பழகுற ஒரு வாய்ப்பு இருந்தது. நான் போன உடனே நாராயணசாமி மை ஃப்ரெண்ட் வெல்கம் பிகம் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்ல எல்லாம் பாராட்டி பேசினாரு. அரை மணி நேரம் அவர்கிட்ட உட்காந்து பேசுறேன். விளக்கமா எங்களுடைய கோரிக்கை சொன்னேன். கண்டிப்பா நான் வந்து உள்துறை அமைச்சர் நிதி அமைச்சர்கிட்ட பேசி இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் புதுவை மாநிலத்துக்கு நான் சொன்ன சிறிய மாநிலம் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது நான் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். அனைத்து கட்சி காட்சி போய் அவரை பார்க்கும்போது எங்களுக்கு நிதி ஆதாரம் கொடுன்னு கேட்டேன். அப்ப அவர் வாஜ்பாய் அவர் என்ன சொன்னார்னா, அவர் பிரதமராக இருக்கும்போது ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல், புதுச்சேரியை ஒரு நல்ல அருமையான மாநிலம் ஆக்குவதற்கு நான் உதவி பண்றேன்னு சொன்னார். அதே மாதிரி உதவி பண்ணாரு. முதல் முறையா காங்கிரஸ் கட்சி ஆளக்கூடிய மாநிலத்துக்கு தாராளமா மத்திய அரசு நிதி உதவி செய்யக்கூடியதை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஓகே, நீங்க சொன்ன கோரிக்கையில ஒண்ணுனா வெள்ள நிவாரணமாகட்டும், மற்ற பிரச்சனைகளாகட்டும், விவசாயிகளுக்கானது எல்லாமே வந்து கோரிக்கைகள் புரிந்து கொள்ள முடியுது. பல விஷயங்கள் நீங்கள் வாக்குறுதிகளாக கொடுத்த விஷயங்கள், பல விஷயங்களோட நிதி நெருக்கடியை தீர்க்கிறதுக்கான முயற்சிகள். திடீர்னு சட்டமன்றம் கட்டுவோம் அப்படிங்கிறது எங்க வந்துச்சு? அதுக்கு ஒரு 500 கோடி ரூபாய் எங்க வந்துச்சு? இருக்கிறதே வந்து ஒரு சின்ன ஊர், அது இருக்கிற நெருக்கடியான ஊர். இதுல நாங்க புதுசா சட்டமன்றம் கட்ட போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு போட்டியா நாங்களும் கட்டுறோங்கிற கணக்கா இது உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில கொடுத்திருந்தீங்களா? சட்டமன்றம், புதிய சட்டமன்ற வளாகம் கட்டுவது என்பது எந்த அளவுக்கான தேவை? அதாவது பெருகிற சட்டமன்றத்தை நீங்க போனீங்கன்னா அங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர் உட்கார்றதுக்கு தான் இடம் இருக்கு. ஒரு கான்பரன்ஸ் ஹால் மாதிரி இருக்குது. பத்திரிகையாளர் உட்கார்றதுக்கோ பார்வையாளர் வர்றதுக்கோ வாய்ப்பு இல்லை. நீங்க கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா அது அருமையான சட்டமன்றம். அதே போல எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் எத்தனை உறுப்பினர்கள் உங்களுக்கு தெரியும், புதுவையில் எத்தனை உறுப்பினர்கள் தெரியும்? 30 பேர் தான் இருக்காங்க. அதாவது ஒரு சட்டமன்றது வந்து ஒரு மாநிலத்துடைய ஒரு பிரதானமான இடமா இருக்கணும். அதனால வந்து அது மட்டும் சட்டமன்றம்ன்றதுன்னா அதுல வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து அவங்க வந்து அலுவலகம் வைக்கிறதுக்கு கட்சி தலைமை அலுவலகம், அதே போல வந்து சட்டமன்ற அதிகாரிகள் உட்காரத்துக்கான இடம், இதெல்லாம் தேவைப்படுது. அதுக்காக வந்து ஏற்கனவே கடந்த ஆட்சியில் வந்து நிலம் கையகப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அதுக்கான நடவடிக்கை கடந்த ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. நாங்க கட்டுறதுக்காக பணம் கேட்டோம். மத்திய அரசாங்கம் தான் அந்த நிதியை கொடுக்கணும். எல்லா மாநிலத்துக்கும் மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க. அதனால தான் நான் இல்ல, இப்போ வந்து பிரதானமான தேவைகளும் நெருக்கடிகளும் நீங்க செய்ய வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கு. இப்போ வந்து நீங்க வந்து பிரதமரை போய் சந்திச்சுற முதல் சந்திப்புல எங்களுக்கு வந்து சட்டமன்றம் கட்டுறதுக்கு கொடுங்க, அதுவும் 500 கோடி ரூபாய் கொடுங்கன்னா, புதுவை பட்ஜெட்டை பொறுத்த அளவுக்கு 500 கோடி ரூபாய் எவ்வளவு முக்கியமான ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது தெரியும். இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லட்சம் கோடியில போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 500 கோடி ரூபாய் பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம். புதுவைக்கு வந்து 500 கோடி ரூபாய் ஹவு இம்பார்ட்டன்ட், ஹவு பிரீசியஸ் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அதாவது உங்களுடைய கவனம் திசை திரும்புகிறதோ? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க வந்து குடிநீர் திட்டத்துக்கு, பாதாள சாகர் திட்டத்துக்கு 2100 கோடி ரூபாய் கேட்டிருக்கிறோம், மானியமா கேட்டுக்கிறோம். அது முக்கியமானது. அது மட்டும் இல்லாம நாங்க வந்து கடனை தள்ளுபடி பண்ண சொல்லி கேட்டிருக்கோம். மற்ற திட்டங்களுக்கு நீங்க முதலே நான் பதிவு பண்ணேன். நீங்க கேட்ட பல விஷயங்கள் ரொம்ப தேவையான விஷயங்கள், நீங்க கொடுத்த வாக்குறுதியும் கூட. புதுவைக்கு சட்டமன்றம்ங்கிறது மக்களுடைய கோரிக்கையா இருந்ததா, மக்களுடைய தேவையா இருந்ததா? அந்த 500 கோடி ரூபாய் நீங்க வளர்ச்சி திட்டங்களுக்கு மற்ற விஷயங்களுக்கு, அதாவது ஒரு மாநிலம் வளரணும்னு சொன்னா முழுமையா வளரணும், எல்லா துறையிலும் வளரணும். விவசாயத்தில் வளரணும், தொழிற்சாலையில் வரணும். புதுவை மாநிலம் நிறைய தொழிற்சாலை வரணும். அதுக்காக புதிய கொள்கை கொண்டு வரோம். அதை நிவர்த்தி செய்யும்போது ஒரு வராங்க, வெளிநாட்டில இருந்து வராங்க, ஒரு முதலமைச்சரை பார்க்கறதுக்கு வராங்க. முதலமைச்சருடைய அலுவலகம் அல்லது முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் இருக்காரு. வெளிநாட்டு பிரதிநிதி வந்து பார்க்கும்போது இந்த முதலமைச்சர் அறையை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன அபிப்பிராயம் வரும்? அதனால வந்து இப்போ ஒரு முதலமைச்சர் அலுவலகமோ அல்லது சட்டமன்றமோ வந்து சட்டமன்ற வளாகமோ இந்திய நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்ல, தொகுதியிலிருந்து வர்றவங்க சட்டமன்ற உறுப்பினரை பார்க்கறவங்க அவங்களுக்கு வாய்ப்பு, இடம் வேணும். அங்க இடமே கிடையாது. நீங்க போய் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் இடம் இல்லை. அதனால நாங்க வந்து கேட்டிருக்கிறோம். எவ்வளவு கொடுப்பாங்கன்னு தெரியும். உங்களுக்கு கொடுத்த பிறகு இது வந்து ஒரு லக்ஸூரியான கோரிக்கை, ஒரு ஆடம்பரமான கோரிக்கை இல்லை. இல்ல, அது ஒன்றும் ஆடம்பரமான கோரிக்கை. புதுவை பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா நீண்ட நெடுங்காலமா இருந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. நீங்க முதலமைச்சரா பொறுப்பேற்ற பிறகு சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாடுகள் வைக்கிறதுக்கும் வன்முறையில் தடுக்கிறதுக்கும் என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? அதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? நம்ம அதாவது புதுவை மாநிலத்தில் வந்து எங்களுடைய முக்கியமான பிரச்சனையே வந்து சட்டம் ஒழுங்கு தான். புதுவை மாநில மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். பெண்கள் சுதந்திரமா நடமாடணும், இரவு நடமாடணும். கடந்த ஆட்சியில் வந்து நகைப்பறிப்பு, வீடு அபகரிப்பு, நில அபகரிப்பு, பட்டப்பகல்ல கொலை, இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்தன. அதுக்கு வந்து ஆட்சியாளர்களே வந்து அவங்களே அந்த ரவுடிகளை வந்து அவங்க ஊக்குவித்த ஒரு நிலை அந்த காலத்தில் இருந்தது. அதையெல்லாம் மாற்றணுன்றது தான் எங்களுடைய எண்ணம். அதை நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம். என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க, என்ன நிலைப்பாடு வச்சிருக்கீங்க, என்ன அதாவது உங்களுக்கு நாங்கள் வந்து என்ன பண்ண போறோம்னு சொன்னா, அதாவது சட்ட ஒழுங்கை கட்டுக்குள்ள அடங்கிறதுக்கு முதல்ல வந்து
அதிகாரிகள் வந்து முனைந்து செயல்படணும். 24 மணி நேரமும் வந்து அவங்க விழிப்புணர்வோடு இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு குற்றம் நடக்க போகுதுன்னு சொன்னா அதை முன்னையே தெரிஞ்சு அதை தடுக்கிறதான நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கான அந்த இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்கை சரி பண்ணணும். 2. மூணாவதாக நான் வந்து இன்னொரு திட்டம் வச்சிருக்கிறோம். அதாவது ரோந்து பண்றது மோட்டார் சைக்கிளில், அதாவது முக்கிய பிரதான வீதிகளில் எங்கே வந்து தவறு நடக்குன்னு தெரியுதோ அந்த வீதிகள்லாம் ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அல்லது அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை மோட்டார் சைக்கிளில் நல்ல ஒரு பல சக்தி வாய்ந்த அந்த காவல்துறையினுடைய சேர்ந்தவங்க மோட்டார் சைக்கிள் வந்து ரோந்து பண்ணும்போது குற்றவாளிகள் பயப்படுவாங்க. முன்னாடிலாம் வந்து கைதிகள் குறைவா இருந்தது, அவங்க சுதந்திரமா நடமாடிட்டு இருந்தாங்க. இனிமே அந்த மாதிரி நிலைமை இருக்காது. ரவுடிகள் வந்து ஒன்னு சிறையில் இருக்கணும், இல்லாட்டி தொழில விடணும் அப்படிங்கிற நிலைமை. இந்த தேர்தல் நேரத்துக்கு பிறகு மத்திய பாஜக அரசு காங்கிரஸ் அரசுக்கு வந்து ஆதரவு தெரிவிப்பிருக்கு. உங்களுடைய தனிப்பட்ட ரிப்போர்ட்ல அதுக்கு நிறைய உதவி பண்ணிருக்கு. ஆனா அதே நேரத்துல இங்க ஏற்பட்ட துணைநிலை ஆளுநருக்கான மாற்றம், அது காங்கிரஸ் கட்சிக்கு வைக்கப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் செக், ஒரு அரசியல் நகர்வா நீங்க பாக்குறீங்களா? அது மாதிரி ஒன்று நான் பார்க்கல. அதாவது துணைநிலை ஆளுநர் அவர்கள் அவருக்கு உள்ள அதிகாரத்தில், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்க துணை ஆளுநர் சம்பந்தமா அது அந்த அதிகாரத்தில் அவங்க செயல்படுறாங்க. நாங்க வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் நாங்க செயல்படுறோம். இல்ல இப்ப 2 பேர் எப்படி செயல்படுறீங்கிறது அடுத்த கட்டம். பட் வந்து திருமதி கிரண்பேடி அவர்கள் வந்து புதுவையுடைய துணைநிலை ஆளுநர் அறிவிக்கப்பட்ட உடனே எல்லாருமே ஒரு பார்த்த விஷயம், ஓஹோ இது வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு மூவ் அங்க இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்தியா முழுக்க ஆட்கள் பேசுறாங்க. ஏன்னா வந்து பாஜகவுடைய முதலமைச்சர் வேட்பாளரா இதே மாதிரி இன்னொரு யூனியன் பிரதேசமா இருக்கக்கூடிய டெல்லியில நிறுத்தப்பட்டாங்க. அப்புறம் வெற்றி பெற முடியல. திடீர்னு ஓரமா இருந்தாங்க. டக்குன்னு வந்து அவங்க கொண்டு அறிவிக்கப்படும் போது இது காங்கிரஸ் கட்சிக்காக வைக்கப்பட்ட ஒரு செக், பொலிட்டிக்கல் செக் அப்படின்னு பாக்குறாங்க. அது மாதிரி அதாவது உங்களுக்கு துணைநிலை ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து போலீஸ் கமிஷனரா பல மாநிலம் இருந்திருக்காங்க. நிர்வாகம் அவங்களுக்கு தெரியும். நான் வந்து பிரதமர் அலுவலகத்தில் இணையமைச்சராக பணிபுரிஞ்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, பணியாளர் துறைக்கு அமைச்சராக இருந்திருக்கிறேன். அதனால எனக்கு வந்து அனுபவம் உண்டு. அதனால வந்து நாங்கள் அந்த அம்மா சொல்றது வந்து பிராஸ்பரஸ் புதுச்சேரி, ஒரு வளமான புதுச்சேரின்றாங்க. நாங்கள் புதுச்சேரி மாநிலத்தை முன்னேற்றம் 2 பேரும் கருத்து வேறுபாடு இல்லை. வார்த்தை தான் மாற்றமே தவிர நோக்கம் ஒண்ணுதான். ஆனா அவங்க வந்து நீங்க முதலமைச்சரா ஆவீங்களா, யார் முதலமைச்சரா வரப்போறா, தேர்ந்தெடுக்கப்படுவாரா, வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற அந்த குழப்பம்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது தடதா அவங்க அடுத்த வேலையை ஆரம்பிச்சாங்க. திடீர்னு வந்து குப்பையில கிளீன் பண்ண ஆரம்பிச்சாங்க. திடீர்னு மக்களை சந்திக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் காலைல 9 மணிக்குள்ள ஆபீஸ் வந்தோம்னாங்க. எல்லாரும் டாக்ஸ் அப்புறம் சரி பண்ணிருங்கன்னா வியாபாரிகள் எச்சரிக்கை கொடுத்தாங்க. இந்த பக்கம் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு முன்னாடியே வேற ஒரு முதலமைச்சர் வந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் பொதுமக்கள் மத்தியில் ஏற்படும். அது மாதிரி ஒண்ணு. அதாவது உங்களுக்கு நாங்க வந்து பொறுப்பேற்கிறதுக்கு முன்பாக துணைநிலை ஆளுநர் வந்து அப்ப வந்து யாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இல்லாதனால அவங்க சில முடிவுகளை எடுத்தாங்க. இப்ப வந்து நாங்க கோப்புகள் அனுப்புறோம், அதுல முடிவு பண்றாங்க. அதாவது புதுவை மாநிலத்தை சுத்தமா வச்சுக்கிறதுல எங்களுக்கும் அவங்களுக்கும் மாற்று கருத்து இல்லை. புதுவையில வந்து அதாவது ஆக்கிரமிப்பு அகற்றணும். அதாவது இந்த இது பிளெக்ஸ் போர்டுலாம் வச்சுக்கலாம், அதெல்லாம் எடுக்கிறத பத்தி யாரும் ஆட்சேபனை இல்லை. ஆனா அங்க வந்து தொழில் பண்றாங்க, ஒரு சிறு வியாபாரிகள் தொழில் செய்யறாங்க, அவங்க வந்து அந்த நடைபாதையில் வச்சிருக்காங்க சொன்னா அவங்களுக்கு மாற்று இடம் கொடுத்து தான் எடுக்கணும்னு துறையில ஆன்னு சொன்னா ஏத்துக்கிட்டாங்க. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கும் அவங்களுக்கும் முரண்பாடு இல்ல. ஆனா வந்து ஒரு யார் முன்னெடுத்து போறது அரசு அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? யூனியன் பிரதேசங்களை பொறுத்தவரை முதலமைச்சரை விட, இன்னும் குறிப்பா டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி இந்த 2 இடத்துல பாத்தீங்கன்னா முதலமைச்சரை விட துணைநிலை ஆளுநருக்கு தான் சட்டப்பூர்வ அதிகாரம் அதிகம் இருக்குங்கிறது கண்கூட நம்ம பாக்குறோம். இல்ல அதுல வந்து உங்களுக்கு நான் மாறுபட்டு சொல்றேன். டெல்லியை பொறுத்த வரைக்கும் நிலம், காவல்துறை மற்றும் அரசு நிர்வாகம் இது 3 மத்திய அரசாங்கத்தில் இருக்கு. ஆனா புதுவை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் சம்பந்தப்பட்டதோ அல்லது காவல்துறையோ அது மட்டும் இல்லாம நிர்வாகமோ அமைச்சரவை கிட்ட இருக்கு. துணைநிலை ஆளுநர் எப்படி மத்திய அரசுல மாநிலத்தில் இருக்கிற துணை ஆளுநர் அவர்கள் அதாவது மந்திரி சபையினுடைய கருத்துக்களை கேட்டு செயல்படுறாங்களோ அதே போல துணைநிலை ஆளுநர் புதுச்சேரி மாநிலத்தில் செயல்படணும். லெப்டினன்ட் கவர்னர் ஹேஸ் டு ஆக்ட் ஆன் தி எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அது வந்து யூனியன் பிரதேச சட்டம் 1963 44வது விதியில கூறப்பட்டிருக்கு. அதனால புதுவை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் டெல்லி மாதிரி இல்ல, இது வந்து தனி அதிகாரம் பெற்ற யூனியன் பிரதேசம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இங்க இருக்கு. அதனால வந்து நாங்க வந்து எந்தவித கருத்து வேறுபாடு இல்லாம துணைநிலை ஆளுநர் அவர்கள் வந்து இப்பதான் வந்திருக்கிறாங்க நிர்வாகத்துக்கு, நாங்களும் இப்பதான் நிர்வாகத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால வந்து நீங்களா எங்களுக்குள்ள சண்டை வளர்க்காம இருந்தா சந்தோஷம். இல்ல எங்க மோதல் போக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த இடங்கள்ல கான்ஃபிளிக்ட் இருக்கும், இந்த இடங்கள் வந்து சிக்கல 2 பேருக்குமே ஒரு அதிகாரம். எனக்கு மோதல் போக்கு வர்றது, அதாவது எப்பயுமே மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் பேசி தீர்த்துக்கணும். அது வந்து வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
நம்ம சொல்ற விதத்துல சொன்னா கேட்கறவங்க கேட்பாங்க, அவங்க சொல்ற விதத்துல சொன்னா நம்ம கேட்கற விதத்துல கேட்போம். இதுதானே தவிர கருத்து பரிமாற்றம். வெளியே சொல்ல முடியாத கருத்து வேறுபாடு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? அது மாதிரி ஒண்ணு இல்லையே. கருத்து வேறுபாடு இருந்தாலும் சொன்னேன், இருக்குதுன்னு சொல்ல. ஓகே. இன்னும் ஒரு 4 மாசத்துல இங்க வந்து அடுத்த கட்டமா உள்ளாட்சி தேர்தல் அங்க கூட்டணியில அமைக்க போறாங்க. அங்க தமிழ்நாட்டுல வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இங்க எப்படி இருக்கு? அது வந்து ஒரு உடனடியா ஒரு தேவை இருக்குதா? கூட்டணி தொடரணுமா? இல்ல, புதுவை மாநிலத்தில் வந்து நாங்க 50% இடஒதுக்கீடு மகளிருக்கு கொடுத்துருக்கோம். இப்ப அந்த டீலிமிட்டேஷன் பண்ணணும், தொகுதி வரையறை பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஒருத்தர் வழக்கு மன்றம் போய் உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே என்ஆர் காங்கிரஸ் அரசு புதுவை மாநிலத்தில் இருக்கும்போது வழக்கு போட்டிருக்காங்க. அதுல வந்து கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. அதனால வந்து உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து தொகுதி வரையெல்லாம் முடிஞ்ச பிறகு நடவடிக்கை எடுப்போம். அப்ப அந்த உள்ளாட்சி தேர்தலுங்கிறது இந்த வழக்கெல்லாம் முடிந்த பிறகுதான் அப்படின்னு புரிந்து கொள்ளலாமா? இல்ல, நான் வந்து இப்ப தொகுதி வரையறை பண்ணணும்னு சொல்றேன். ஆமா, இப்ப தமிழ்நாட்டுல வந்து அதுக்காக சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க, தொகுதி வரையறை பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. புதுவையில அதே நிலைமை தான், அதுக்காக வழக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. சோ இங்க தொகுதி வரையறை பண்ண பிறகு தேர்தல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சோ உங்களுடைய பெரியாட்டுல தொகுதி வரையறை இருக்குது. அப்ப அந்த கூட்டணி வந்து திமுக கூட்டணி தொடர்றதுக்கான வாய்ப்பு தொடரும். திமுகல வந்து கேட்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இன்னும் புதிய கட்சிகள் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு புதுவையில் அது மாதிரி புதிய கட்சிகள் கூட்டணி இன்னும் ஒரு வலுவான ஸ்ட்ராங்கா ஒரு இழப்புக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு ஒரு உத்தரவாதமான வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கூட்டணிக்கு வர்றது கட்சிகள், பல கட்சிகள் வந்து அதாவது மதச்சார்பற்ற அணிகள் வர்ற வாய்ப்பு. ஓகே. அகில இந்திய தலைமையில வந்து ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சில குரல்கள் இருந்தது. இப்ப தேர்தலுடைய முடிவுகளுக்கு பிறகு பல இடங்கள்ல காங்கிரஸ் கட்சியிட்ட வந்து இளம் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்திட்ட அந்த பொறுப்பு ஒப்படைக்கிறதுக்கான வாய்ப்பும் நேரம் வந்துட்டு தான் நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது தலைவர் ராகுல் காந்தி கூட நான் நெருங்கி பழகினேன். பல மாநிலங்கள்ல அவர் கூட போயிருக்கிறேன், சுற்றுப்பயணம் போயிருக்கேன், அவர் கூட பழகி இருக்கிறேன். ரொம்ப எளிமையானவர். அது மட்டும் இல்லாமல் அவருடைய எண்ணங்கள் பூரா ஏழை எளிய மக்கள், மலைவாழ் மக்கள், ஆதிதிராவிட மக்கள், பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர். அது மட்டும் இல்லாமல் புதுவை மாநிலத்தில் அதாவது இந்திய நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணுன்றது அவருடைய எண்ணம். தலைவர் ராகுல் காந்தி வந்து இந்த நாட்டுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக வர்றது வந்து நாங்கெல்லாம் வரவேற்கிறோம். அப்போ வந்து அது சோனியா அவர்களுடைய தலைமையை ஏற்காத மாதிரியோ இல்லாட்டி அவர்கள்ட்ட மாற்றி அது மாதிரி சோனியா காந்தி அம்மையார் வந்து எங்க எல்லாருக்குமே பெரிய தலைவர். அவங்க சோனியா காந்தி அம்மா வந்து அவங்க வந்து எங்களுக்கு வழிகாட்டியா இருப்பாங்க. ராகுல்கிட்ட தலைமை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பு எப்போது இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது கட்சி தலைமை முடிவு பண்ணும். இல்ல ஒரு ஓராண்டுகளுக்குள்ள நான் யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. புதுவை சட்டமன்றத்தை பொறுத்தவரைக்கு இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கும்போது என்ஆர் காங்கிரசும் அதிமுகவும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளரும் சேர்ந்து ஒரு மாற்று சிந்தனை, ஒரு மாற்று அமைப்பை ஏற்படுத்துறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னா மறுப்பீங்களா? அதற்கான வாய்ப்பு இருக்குன்னு இல்ல நினைக்கிறீங்க? அதாவது உங்களுக்கு புதுவை மாநிலத்தில் அது மாதிரி வாய்ப்பு கிடையாது. ஏன் சொன்னா காங்கிரஸ் கட்சியில் அதிருப்தி யாருமே கிடையாது. காங்கிரஸ் கட்சியில் நாங்கள் வந்து 6 பேர் இருக்கிறோம். அமைச்சர்கள் என்ன சேர்த்து 6 பேர் இருக்கோம். சபாநாயகர், துணை சபாநாயகர், தலைமை கொறடா, அப்புறம் வந்து முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலாளர், அப்புறம் 6 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறோம் நாங்கள். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக இருக்கும்போது ஒரு விதி கொண்டாந்து கட்சி மாறும் தடை சட்டம் கொண்டாந்தார். அதில் வந்து தேர் ஷுட் பி ஸ்பிளிட் இன் த ஒரிஜினல் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் உடையணும். அவங்க வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கணும். அப்புறம் 3/4 சட்டமன்ற அந்த கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பிரிஞ்சு போனா தான் அவங்களுடைய பதவி காவந்து பண்ண முடியும். அதை கொண்டாந்தாரு. அதுக்கு பிறகு வந்து வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக வந்த பிறகு 3/2 உடைஞ்சு போனாதான் அவங்களுடைய பதவி தப்பும். இல்லைன்னா அவங்க வந்து கட்சி மாறல் தடை சட்டத்தில் பாதிக்கப்பட்டு அவங்க பதவி இழக்க நேரிடும். உங்களுக்கு தெரியும், உத்தரகாண்டில் நடந்தது. 9 காங்கிரஸ் உறுப்பினர்கள் பதவி இழந்துட்டாங்க. அதனால யாரு எந்த காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் எல்லா சட்டமன்றங்களும் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கோம், உறுதியா இருக்கோம். எல்லாரும் வந்து காங்கிரஸ் கட்சி தலைமையை ஏற்றுக்கொண்டு அன்னை சோனியா காந்தி, தலைவர் ராகுல் காந்தி ஏற்றுக்கொண்டார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறது தான் என்னுடைய எண்ணம். திரு நாராயணசாமி வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தை நினைவுபடுத்தினது மூலமா காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாரு. ஜாக்கிரதை. அது நான் சொல்லல, ஏற்கனவே பத்திரிகையில வந்திருக்கு. நான் ஒன்றும் சொல்லாத. நன்றி திரு நாராயணசாமி. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தை, உங்களுடைய நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம்.